வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிசிசியோடைய நியமனங்கள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, டிரைவர் கம் கண்டக்டர். ஸோ இந்த டிரைவர் கம் கண்டக்டருடைய நியமனங்கள் போஸ்டல் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எப்போ உங்கள் கைக்கு வரப்போகுது என்பதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிரைவர் கம் கண்டக்டர், ஸோ டிசிசி பணி நியமனங்களை விரைவில் தமிழக அரசு நடைமுறையில் கொண்டு வரப்போகிறாங்க. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 மக்கள் பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டருக்கு தேர்வு எழுதியிருந்தாங்க. அதில் 12,000 நபர்கள் பார்த்திங்கன்னா தேர்வு எழுத தகுதியானவர்களாக இருந்தாங்க. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்ட் லைசன்ஸ் இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எழுத்து தேர்வு வச்சுட்டு எழுத்து தேர்வில் பாஸ் சர்டிஃபிகேட்டை வெளியிட்டாங்க. அதன் பிறகு அதில் செலக்ட் ஆன மார்க் வச்சு அதில் செலக்ட் ஆனவங்களுக்கு செய்முறை தேர்வை நடத்தினாங்க. ஸோ இத்தனை பல கட்ட போராட்டங்களை நடத்திட்டு செய்முறை தேர்வு முடிச்சுட்டு வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்க டிரைவர் சொந்தங்களே, பயப்படாதீங்க. இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துவிடும். அப்படி வரல அப்படின்னா கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் பணி நியமன ஆணைகள் பெறுவதில் இனி மிகப்பெரிய கால தாமதங்கள் ஏற்படும். எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க, மகளிர் உரிமை தொகை 5,000 உடனுடனே அக்கௌண்ட்டில் போட்டாங்களே, அது மாதிரி எங்களுக்கும் இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை உடனே எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ எப்படி மகளிர் உரிமை தொகை 5,000 நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டிங்களோ அதே போல் எங்களுக்கும் உடனடியாக பணி நியமன ஆணைகளை வழங்குங்க அப்படின்ட்டு நிறைய டிரைவர் சொந்தங்கள் பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான கோரிக்கைகளை நாளுக்கு நாள் வச்சிட்ருக்காங்க. ஸோ டிரைவர் சொந்தங்களே கவலையை விடுங்க. ஸோ உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்ரு இந்த பிப்ரவரி 28 வெளியிட போகிறதா சில தகவல்கள் வந்திருக்கு. ஸோ பிப்ரவரி 28க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் சில கண்டிப்பாக தாமதங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ இதுதான் டெட்லைன் அப்படின்றத சொல்ல முடியும். இந்த பிப்ரவரி 28 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டெட்லைனாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ இந்த பிப்ரவரி 28க்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட பிப்ரவரி 28 தான் கடைசி தேதி அப்படின்றது தான் இப்போ இதில் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஸோ அதன் பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வராது. ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கு அரசு உறுதியாக இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ரெடி ஆகிக்கோங்க. மருத்துவ சான்றிதழ், போலீஸ் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. இன்னொரு 5-6 தினங்கள் தான் இருக்குது. அதுக்குள்ளே உங்கள் லெட்ரு வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா பணி நியமனத்திற்கு நீங்கள் தயாராகி விட்டீர்கள். இல்லை லெட்ரு வீட்டுக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படும். இல்லை எலெக்ஷன் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டு எலெக்ஷனுக்கு பின்னாடி அப்பாயின்மெண்ட் லெட்ரு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன மக்களே. ஸோ அதனால் இந்த இதுக்கு இப்போ தயார்படுத்திக்கோங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2026 டிரைவர் கம் கண்டக்டர் நோட்டிஃபிகேஷன் இருக்குமா, இல்லை டிசிசியோடைய நோட்டிஃபிகேஷன் இருக்குமா, இதுதான் கேள்வி கேட்குறது. ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் வெளியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக 2026 நோட்டிஃபிகேஷன் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதற்கு நீங்கள் இப்போ உங்களை ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி வைத்துக்கோங்க. டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறாங்க. அடுத்த கட்ட நிகழ்விற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைமில் உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா மீண்டும் எடுப்பது ரொம்ப கடினமாகி விடுங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு போக்குவரத்து கழகத்தில் உங்களால் ஜாபுக்கு போக முடியும். கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் எடுத்த பிறகு தான் உங்களால் கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்க முடியுங்க. ஸோ டிஎன்எஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.